நீ இது வரைக்கும் ட்ரை பண்ணலையா? என்னடா ட்ரை பண்றது? அது ஒண்ணும் இல்ல, வீட்ல இருக்கும்போது ஏதாவது படிக்க ட்ரை பண்றியான்னு கேட்டேன். ஹாய் மச்சான். ஹாய் வாடா. ஹாய் How are you? ஹாய். Hey waiter, two chairs. நோ தேங்க்ஸ். Any good news? எங்க வெட்டிங் இன்விடேஷன் வீட்டுக்கு வந்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். இங்கேயே பார்த்ததுனால கொடுக்குறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. No problem. எங்க கொடுத்தா என்ன? நல்லா இருக்கியா காயத்ரி? ஃபைன். என்ன கல்யாண பொண்ணுனா கம்மியா பேசணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஏ நானி, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே கார்டு தான், தனியா கொடுக்கலன்னு கோச்சுக்காத. பரவாயில்லடா. சரி, நீ ஏசிபி ஆகுறது எப்போ? அது என்ன மார்க்கெட்ல கிடைக்கிற ஹேண்ட் கர்ச்சீஃபா? நினைச்ச போது வாங்க. அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குடா. எனிவே எல்லாரும் மறக்காம வந்துருங்க. ஓகே ஓகே வந்துடுறேன். மேடா. ஓகே வாங்க போலாம். ஓகே. All the best. இந்த பொண்ணு பெரிய ஆணவக்காரி தான், எப்படி இழுத்துட்டு போறா பார். இவன் கையால் ஆகாதவன், அதனாலதான் அவளுக்கு அவ்வளவு திமிரு. லைலா. பின்ன என்னடா, காலேஜ் படிக்கும்போது அவளை காதலிச்ச, இப்ப இன்னொருத்தன் கூட கல்யாணம். நாளைக்கு குழந்தை பிறக்கும், போய் குழந்தைக்கு கழுவி விடு. லைலா, இத்தனை வருஷமா என் கூட ஃப்ரெண்டா இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. வெரி பேட் லைலா. இந்த ருத்ரோட கண்ணுல மண்ணை தூவிட்டு பாதாள அறையில இருந்தாலும் நான் முத்திரைய பதிச்சிருவேன். அவனால 3 முடிச்சுதான் போட முடியும், ஆனா என்னால காயத்ரி எங்க போனான்னு தெரியலையே. காயத்ரி, காயத்ரி இங்க என்ன பண்ற? எதுவும் இல்ல அத்தை. ரூம்ல காத்து வரல, அதனாலதான் பால்கனிக்கு வந்தேன். அப்பாடா, ஒரு நிமிஷம் என் கொலையே நடுங்கி போச்சு. சரி, அவன் காத்துட்டு இருப்பான், சீக்கிரமா போ போ. யாரா அவன்? அங்க வந்து போலீஸ் இருக்கட்டும்டா. அவன் போலீஸ்னா நான் பொறுக்கி. எந்த ஒரு மனுஷனும் சும்மா இருக்க கூடாதுன்னு என் தலைவன் அப்பவே சொல்லிட்டு போயிட்டான். அத ஃபாலோ பண்ணணும். டேய் சாம்பாரு, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? வேலை பார்த்துட்டு இருக்க. வேலை எங்க? அங்க. அப்ப இங்க என்னடா செய்யற? அங்க வெயிலா இருக்குன்னு இங்க உட்காந்துட்டு இருக்க. இங்க பாரு, இந்த பாட்டில் பாண்டி முன்னாடி யாரும் சும்மா இருக்க கூடாது. அவங்க வேலையை ஒழுங்கா பாக்கணும். நான் புரிஞ்சுதா? போடா, போய் வேலையை பாரு. பகல்லையும் பார்க்கணும், ராத்திரிலையும் பார்க்கணும். அப்படி மட்டும் நீ டியூட்டி பார்க்கல, உன் சங்க நான் அறுத்துருவேன். என்ன செவியா? இவன் என்னங்க வித்தியாசமா இருக்கா? இவன மாதிரி ஒரு பைத்தியக்காரனை பாத்திருக்கீங்களா என்ன? Hi Shakti, I'm Rocky. I am Laila. If you don't mind, ரூமுக்கு வரீங்களா? எதுக்கு? யோகாசனம் கத்து தரேன்.
இந்த எக்ஸசைஸை விட அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேன். அப்போ ஓகே, நான் உன் இடத்துக்கு வந்து கத்து தரேன். ஆ, அப்படின்னா சரி, வாங்க போலாம். அப்ப வீட்ல யாரும் இல்லையா? ஐ அம் லோன்லி, நான் தனியா தான் இருக்கேன். வாவ், ஐ அம் சோ லக்கி. நிறைய வித்தைங்கெல்லாம் கத்து தரேன், வா போலாம். வாவ். என்ன டார்லிங்? Hey, you are so sexy, baby. ஸ்டைலே வேறடா. Hey, come on, baby. பொறுக்கி நாயே. யோகா கத்து கொடுக்குறியா யோகா? இன்னொரு தடவை உன்னை இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தா வெட்டி போட்டுருவேன். யோகா யோகா கத்து கொடுக்கறானா அவன் எனக்கு. பின்னி எடுத்துட்டேன். இவளை பத்தி தெரியாம மாட்டியிருப்பான். இனி எந்த பொண்ணு கூப்பிட்டாலும் அவன் போக மாட்டான். பாவம், அவன் வாழ்க்கையே நாசமா போச்சு. குட் மார்னிங் சார். சார், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சரவணன். சார், சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஸ்வரன். சார், பிசி ராமகிருஷ்ணன். சார், பிசி கோபால். Glad to meet you all. சார், No, thank you. ஏசிபி ஆகாஷ்க்கு மாலை மரியாதைலாம் பிடிக்காது. மாலை போட்டுக்கணும்னா தலையை நீட்டணும், gift வாங்கணும்னா கையை நீட்டணும். இது ரெண்டுமே நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு அகைன்ஸ்ட். Hope you got it. எஸ் சார். That's good. சார், உங்க சீட் சார். டெம்பரரி சேர்லலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. Now you can relax. எனிவே, நீங்க எல்லாரும் ரொம்ப காலமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா நான் டைரக்டா ப்ரொமோஷன்ல வந்திருக்கேன். சோ என்னை விட உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பட் ஸ்டில், ஆஸ் a superior officer, you have to follow my instructions. எஸ் சார். குற்றவாளி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் தண்டிக்கப்படணும். நிரபராதி ஏழையா இருந்தாலும் காப்பாற்றப்படணும். போலீஸ்காரங்க கையை நீட்டுறதை விட, தலையை குனியறதை விட வேலையை ரிசைன் பண்ணிடுறது பெட்டர். காவி பக்திக்கு அடையாளம்னா காக்கி கடமைக்கு அடையாளம். கடமையை மறந்தவன், சுயநலத்துக்காக கை நீட்டுறவன், மனிதாபிமானத்தை இழந்தவன், பெண்களுக்கு எதிரானவன், இவங்களை எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி அயோக்கியங்களை ஷூட் பண்ண கூட தப்பு இல்லை. ஜஸ்ட் எஸ் சார். போலீஸ் உங்க நண்பன். நீங்க தைரியமா எங்க கிட்ட வாங்க. உங்களுக்கு தேவையான உதவி பண்ணணும். நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அப்படி கொடுக்காம நீங்க வாடான்னா எவன் வருவான்? என் ஸ்டைல் நோ மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒன்லி பிராக்டிக்கல் அப்ரோச். சார், ஃபோன் சார். கேக்குது. ஏசிபி ஆகாஷ். இன்னும் எவ்வளவு தூரம்டா நடக்கிறது சாமி? ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் பண்ணலையே. என்ன வேலை செய்யறேன்னு கேட்டேன். அதாங்க ஒண்ணும் பண்ணல, சும்மா இருக்கேன்னு சொன்னேன். சும்மா இருக்கியா? என்னடா இவன் சும்மா இருக்கானா? வேலை எதுவும் இல்ல, வெட்டியாதான் இருக்கேன், வெட்டியாதான் இருக்கேன். டேய், இவனை கூட்டு வாங்கடா. சரிங்க பாஸ். வாடா. சரி வா. வா என்ன எங்கயா கூட்டிட்டு போறீங்க? வா வா சொல்றேன் வா. ரொம்ப நல்லவங்க நீங்க. ஆமா ஆமா, கொஞ்ச நேரத்துல தெரியும் வா. இந்த மாதிரி நல்லவங்களும் நம்ம ஊர்ல இருக்கீங்களா? ஆனா ஒரு விஷயங்க, நீங்க எனக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, 3 வேளை மூக்கு முட்டை சோத்த போட்டுருங்க. பேசாம வா.
என்னங்க கீழே உட்காந்துட்டீங்க, என்ன பண்றீங்க? நீ கேட்டது இங்கதான் இருக்கு. பார்க்க தானே போற. ஆ. என்னாச்சு உங்களுக்கு? இங்க வாங்க, இங்க வந்து விஷயத்த சொல்லுங்க. வரேன்டா. சும்மாவா இருக்க செம்பு தலையா? ஏன் அடிக்கிற? சும்மா இருக்கியா? சொல்லிட்டு அடியா. சும்மா இருந்து இருந்துதானடா இது ரொம்ப வளர்ந்து நல்லவங்கன்னு போச்சு. சொன்னேயா, இதை இப்படி போட்டு குறைக்கிறேன்டா. அடிக்கிற. டேய், என்னை பத்தி இந்த வலிக்குயா? ஊர்ல கேட்டு பார்த்திருக்கியா? என்கிட்டயே வந்து சும்மா இருக்கேன்னு சொல்ற. இங்க பாரு, இனிமே சும்மா இருக்கிறத பார்த்தா உன்னை பொளந்துடுவேன். வாங்கடா, எவன் சும்மா இருக்கான்னு பாப்போம். என்னங்க இவங்க, நான் சும்மா தான் இருக்கேன்னா வேலை கொடுப்பானுங்கன்னு பார்த்தா வளைச்சு வளைச்சு அடிக்கிறானுங்க. அம்மா விடுங்கடா சாமி. பாத்தியா, நீ வேண்டான்னு சொன்னாலும் இந்த தாலி நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருச்சு. அதுக்கு தானே 3 முடிச்சு போட்டீங்க. அப்புறம் ஏன் வேண்டாங்கிற? அத நீங்க டைரக்டா கேட்க வேண்டியதானே. டைரக்டா கேட்டா அதுல த்ரில் இருக்காது. அதுக்காக என்ன இப்படியா பயமுறுத்துவீங்க? டூ நாட்டி. ஏசிபினா தைரியமா வரணும். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் நான் ஏசிபி, உனக்கு இல்ல. உனக்கு மட்டும் நான் எப்பவுமே திருடன் தான். அதான் எனக்கு தெரியுமே. அப்படியா? என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கியே. தப்பு தப்பு. அதத்தான் செய்யலான்னு சொல்றேன். நடிச்சு தங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். எவன்டா அது? அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பப்ளிக்ல இப்படியா நடந்துக்கிறது? டேய், என்னடா செய்ற? ஒன்னதான் கேக்குற. நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? நான் வாயில பேசும்போது நீங்க ஏன் கை நீட்டுறீங்க? நீ என்னடா செஞ்சிட்டு இருக்க? அண்ணே, யாரும் சும்மா இருக்க கூடாதுன்னு வேலை செய்ய சொல்லிட்டு இருப்பேன். என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு அதானே, கேட்டேன். சும்மா இருக்கிறவங்கள வேலை செய்ய சொல்லி அடிப்பேன். என்ன செய்யறேன்னு கேட்டேன். நானா இப்படி கேக்குறீங்க? நான் சும்மா தானே இருக்கேன். அத்தடி, இனிமே சும்மா இருக்க கூடாது. சும்மா இருக்கிறத பார்த்த போலீஸோட அவளை அடிப்பியானா? கோலிலாம் கிடையாது, கன்னு. அண்ணா, ஷோக்கா இருக்கண்ணா. அம்மா, உன் பேர் என்னண்ணா? ஆகாஷ், ஏசிபி ஆகாஷ். ஆத்தாடி, ஏசிபியா? நீ எல்லாம் ஒரு ஆளு. என் கூட இருந்த பசங்க எல்லாம் போயிட்டாங்க. இனிமே எதுக்கு இந்த கோலி? இன்னும் கிளம்பலையா நீ? இப்ப கிளம்பிட்டேனா? ஹே, அங்க பாருங்கடா, பார்க்ல இடம் இல்லைன்னு இங்க வந்து சுத்துதுங்க பாத்தியா? சும்மா இரு. நம்ம வேலையை காட்டலாமா? டேய் வேணாண்டா, அவங்க ஏதோ பைக் ஓட்ட கத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. என்னடா ரொம்ப ஃபீல் பண்ற? போய் அடி. லைலா வேற எதுவும் இல்லையா?
டேய் ருத்ரா அவங்கள விட்டுடுறா பாவம். ஏன் ஃபீல் பண்ற? அது உன் தங்கச்சியா? இல்லவா மச்சானா? டேய் அவங்க யாரா இருந்தா என்ன பாவம், அவங்க பைக் ஓட்ட தானே கத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் ருத்ரா, இவனை என்னன்னு கேளு. டேய் அதுக்கு இல்லடா. ஏய், வாயை மூடுடா. வாயை மூடுன்னு சொல்றேன்ல. டேய் பாத்தா